அப்போ கூட இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியும்ல, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பழக்க தோஷத்தில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுவாங்களே, மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படின்ட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டுட்டு இப்போ அறிவாலயத்தில் போய் ஓடி ஒளிஞ்சுப்பாங்க. இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அறிக்கையை. எப்படி? மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம். நான் போன பொதுக்குழுவில் சொன்னதை தான் இங்கே நான் திரும்பவும் சொல்கிறேன். இயற்கையும் இறைவனும் நம் தமிழக சொந்தங்களின் வடிவில் மாபெரும் மக்கள் சக்தியை நம்ம கூடவே நிற்கும் போது எம் மக்களுக்கான அரசியலை தடுப்பவர் எவர்? அதனால் தோழர்களே, நமக்கு வந்திருக்கிற இந்த இடையூறு வெறும் டெம்பரவரி மட்டும்தான். எல்லாத்தையும் தகர்த்தெறிவோம், மக்களோட கை கோர்த்து நிற்போம், மக்களோட களத்தில் போய் நிற்போம். நம்ம பயணத்தில் தடம் மாறவே மாட்டோம். இப்போவும் சொல்கிறேன், 2026 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று, இன்னொன்று, இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்காக மாறப்போகுது. 100% வெற்றி நமக்கு. வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம், கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.